ஞானம் அப்படின்னா இந்த ஞா தான் எழுதுவோம். அதுக்குரிய பாரஸ்பரி உயிர்மெய் எழுத்துக்கள் எழுதி பார்க்கலாம். இது ஞா ஞா. ஞா துணை எழுத்து போடுறப்ப எப்படி எழுதணும்? இதெல்லாம் சின்ன கோடு. இதில் இங்கிட்டு 6 எழுதுகிற மாதிரி எழுதிக்கோங்க. 6 தலை உயிர் திருப்பி போடுவோம்ல, ரிவர்ஸில் போடுற மாதிரி போட்டு கோடு போட்டோம்னா இச்சு ஞா. இது ஞானத்துக்கு வர்ற ஞா. போய் துணை எழுத்து போடுறோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு கோடு. இதே இது நீ அப்படி எழுதணும். என்ன செய்யணும்? இந்த கோடுலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா நீ குறியில் வந்துடும். இப்போ இது நீ நெடில். நெடில் எழுதுகிறப்ப என்ன செய்யணும்? இந்த கோடுலேருந்து அப்படியே ரைட் சைடு நீ நெடில். இப்போ இது நியூ எழுதுகிறப்ப சின்ன கோடு 6 ரிவர்ஸில் போட்டுட்டு பக்கத்தில் கோடு நீ கோடு போட்டு லெஃப்ட் சைடு நியூ. இது நெடில். நெடில் எப்படி எழுதணும்? சின்ன கோடு 6 போட்டு முட்டை போட்டு ரைட் சைடு. நியூ. அடுத்து இதில் சி எழுத்து எழுதலாம். சின்ன கோடு 6 ரிவர்ஸில் போட்டு கீழே சி போட்டோம். இது நியூரு. நியூரு அப்படின்னா இந்த எழுத்து எழுதணும். ஞே. இஜ்ஜு வந்து சைலண்ட்டு தான். ஞே. ஞை. கோடு மேலே 2 கொம்பு. ஞை. நியூ. ஓ சவுண்டுனா ஒரு கோடு, அந்த கோடு மேலே ஒரு கொம்பு. நியூ. ஞாவ். ஞா போடுங்க. கோடுக்கு மேலே 2 கொம்பு. ஞாவ். ஞம் ஞக. சின்ன கோடு 6 ரிவர்ஸில் போட்டு கோடுக்கு மேலே ஒரு புள்ளி. ஞம் ஞக. பக்கத்தில் புள்ளி. ஞக. இதில் பாதி எழுத்து எழுதுறோன்னா சின்ன கோடு, அதில் 6 எப்படி ரிவர்ஸில் போட்டோம்னா ஹாஃப் லெட்டர் இச்சும் இஞ்சும் சேர்ந்து. இல்லை முழு எழுத்தும் எழுதிட்டு ரைட் சைடில் கோடு போட்டோம்னாலும் आपसे मिलकर बड़ी खुशी हुई। धन्यवाद।